Praise the Lord. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் வேர்ட் ஆஃப் கைடன்ஸ் என்னங்கிறத வாசிக்க கேட்கலாமா? ஆதியாகமம் 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிப்போம். தேவன் நோவாவையும் அவனுடனே பேழையிலிருந்து சகல காட்டு மிருகங்களையும் சகல நாட்டு மிருகங்களையும் நினைத்தருளினார் என்பதாக. ஆம், தேவனுடைய பிள்ளைகளை இங்கே ஆண்டவர் ஒரு காரியத்தை நினைத்து அருளுகிறார். இன்றைக்கு இந்த காலை வேளையில இந்த வேர்ட் ஆஃப் கைடன்ஸ் நம்மளை நோக்கி வருகிறது. ஆண்டவர் ஒரு காரியத்தை நினைத்து அருளினார் என்று சொன்னால், ஆண்டவருடைய பிள்ளைங்க ரொம்ப நாளா அவர்கிட்ட கேட்கிற ஒரு விஷயம், விரும்புகிற ஒரு விஷயத்த ஆண்டவர் ஆசீர்வதிக்கும் போது ஒன்றை நினைச்சு இன்னொரு காரியத்துல அசாதாரணமான ஒரு காரியத்தை செய்வாருங்க, அற்புதங்களை செய்வார். இங்க பாருங்க, நோவாவையும் அங்க இருந்த காட்டு மிருகங்கள் நாட்டு மிருகங்களையும் நினைச்சு அங்க இருந்த பயங்கரமான காரியங்கள், உலகம் முழுவதும் ஜல பிரவாகம் வந்திருந்த போது அதுக்கு ஒரு காற்றை வீசி ஆண்டவர் ஜலத்தை எல்லாவற்றையும் என்ன பண்ணாரு, அமர்த்தினார். தேவ பிள்ளைகளை, இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில சுற்றிலும் ஒரு வேளை ஜலப்பிரவாகம் வந்திருக்கா? இன்னைக்கு ஆண்டவர் நினைச்ச காற்றை வீச முடியும், அமைதிப்படுத்த முடியும். உங்களை கர்த்தர் நினைத்து அருளி ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.